வணக்கம். என் உயிரிலும் மேலான அன்பு மாணவ சகோதரர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பத்தின பிரச்சனைகள் இப்ப சமீப காலமா அவர் என்னத்தை தொட்டாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அதுல குறிப்பா விஜயலட்சுமி அவர்களுடைய பிரச்சனை தான் இப்ப தலைவிரிச்சு ஆடுது. அதுல காவல்துறை ஆஜராகணும்னு சொன்னப்ப அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாமானியனாக இருக்கட்டும், அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், ஏன் காவல் அதிகாரிகளாகவே இருக்கட்டும், ஒரு காவல்துறை ஒரு சட்ட திட்டங்களுக்கு மத்தியில இந்த நேரத்துல நீங்க ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா எல்லாருமே இங்க காமன் பீப்புள் தான். பதவி அதிகாரம் வந்தோடனே எல்லாருமே பெரிய ஆள் கிடையாது. அந்த நேரங்கள்ல நிச்சயமாக ஆஜராக வேண்டும். அதை ஆஜராகுவதற்கு காவல்துறையினர் ஒரு 7 நாள் 8 நாளுக்கு முன்னாடியே அறிவிப்பு தெரிவிச்சிருக்க வேண்டும். அது காவல்துறை மேல ஒரு சின்ன குற்றம் தான். அது இல்லைன்னு மறுக்க முடியாது. அதுவும் இல்லாம ஒரு மாநில கட்சியின் தலைவர் அப்படின்றனால அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாவது அவங்களுடைய பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணி வச்சிருப்பாங்க. இருந்த போதிலும் சீமான் அவர்கள் காவல்துறையினுடைய இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆஜராகி அவருடைய நியாயத்தை பேசணும். ஆனா அவர் என்ன பண்றாரு, அதை பேசுறது கிடையாது. விஜயலட்சுமி அவர்களுடைய பிரச்சனை இந்த ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை கிடையாது. பல வருஷமாக பாவம் அந்த அம்மா பெங்களூர்ல வீடியோ பேசி 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 போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அது நியாயமான ஒரு தீர்ப்பு இப்போ வரைக்கும் கிடைக்கல. இப்ப கூட ரீசெண்டா சீமான் தரப்புல இருந்து யாரோ போய் சமாதானங்கள்லாம் பேசினாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வருது. ஆனா அதெல்லாம் உண்மையா இல்லையா, இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள் இப்ப வரைக்கும் தெரிய வரல. இந்த மாதிரி ஒரு கட்சி, மாநில கட்சியினுடைய தலைவர், அது 8% வாக்கு வாங்கி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாறி இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி புகார்கள் வருவது நல்லதுக்கல்ல. அதை ஃபர்ஸ்ட் அதை கிளியர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி போலீஸ் என்கொயரி வச்சாங்கன்னா கண்டிப்பா அந்த இதில் அட்டன் பண்ணிட்டு நியாயத்தை சொல்லிட்டு வரலாம். ஆனா அதை வச்சு ஒரு அரசியல் ஆக்கக்கூடாது. இது ஒரு பொதுமக்கள் பார்க்கக்கூடியவங்க, அரசியல் சிந்தனை உள்ளவர்கள், அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள், இதெல்லாம் பாக்குறப்போ நாம் தமிழர் கட்சி மேல சும்மாவே யாருக்கும் நம்பிக்கை இல்லை, மரியாதை இல்லை. அது இன்னும் கொஞ்சம் கெடுற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். தயவு செய்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் டெய்லி செய்தியாளர்களை சந்திக்கிறதை தவிர்த்து விட்டு அவர் மேல என்னென்ன வழக்கு இருக்கோ அந்த வழக்கு போய் நேரடியா சந்திக்கணும். காவல்துறையில கூப்பிட்டாங்கன்னா அங்க நேரா போகணும். அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாருன்னா நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. இல்லை அப்படின்னா ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஆனா தயவு செய்து விஜயலட்சுமி அவர்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை எல்லா நீதிமன்றமும் சரி, காவல்துறையும் சரி அவருக்கு பண்ணி கொடுக்கணும். ஏன்னா சீமான் அவர்களை நம்பித்தான் நாங்க எல்லாம் இருந்தாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.